அனைவருக்கும் வணக்கம். நேற்று தட்சனுடைய யாகம் நிறைவு பெற்றதை பார்த்தோம். இன்று துருவனது சரித்திரத்தை கேட்போம். ஸ்வயம்புவ மனுவை நினைவுபடுத்திக் கொள்வோம். அவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். பிரியவிரதன், உத்தானபாதன் என்று இருவர்கள். அவர்களில் உத்தானபாதருக்கு 2 மனைவியர் உண்டு. சுனிதி, சுருச்சி என்று 2 மனைவியர். மூத்த மனைவி சுனிதியின் மகன் துருவன், சுருச்சியின் மகன் உத்தமன். மன்னனுக்கு 2வது மனைவியிடம்தான் அன்பு. முதல் மனைவியை ஏறிட்டு பார்ப்பதும் இல்லை. அதனால் துருவனிடமும் அவ்வளவு நெருக்கமில்லை. சுருச்சியுடனே இருப்பதால் உத்தமனை கொஞ்சுவதே ஒரு வேலையாக இருந்தது மன்னனுக்கு. இருவர்கள்தானே இருவரும். துருவனுக்கு வயது 5 தான். அவனுக்கு தம்பி உத்தமன். உத்தமனை ஒரு நாள் மடியில் வைத்துக்கொண்டு சீராட்டி கொண்டிருந்த தந்தையை பார்த்த துருவனுக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டது. சிறு குழந்தைதானே. தந்தையின் மடி மீது ஏறி அமரப்போனான். சுருச்சி அங்கே இருந்ததால் ஆசையோடு வந்த மகனுக்கு மடியில் இடம் கொடுக்க தயங்கினான் மன்னன். அவன் நினைத்தபடியே ஆனது. சுருச்சி குழந்தை என்று கூட பார்க்காது வார்த்தைகளால் சீண்டி துருவன் மனதை காயப்படுத்தி விட்டாள். மன்னனுடன் அமருவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அமர வேண்டும் என்றால் நீ என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும். எட்டாத பொருள் மீது வீணாக ஏன் ஆசைப்படுகிறாய்? நீ மன்னனுடைய அரியாசனத்தில் அமர வேண்டும் என்றாலும் திரும்பவும் என் வயிற்றில் வந்து பிறந்தால்தானே உண்டு என்றாள். குழந்தை துருவன் ரோஷத்தோடு தந்தையிடமிருந்து விலகி அழுது கொண்டே தாயின் அருகில் சென்றான். பெருமூச்சு விட்டுக்கொண்டு உதடுகள் துடிக்க அழுகின்ற மகனை தன் மடியில் இருத்தி கொண்டு காரணம் கேட்டாள் சுனிதி. அதற்கு துருவனும் துருவனோடு உடன் இருந்தவர்களும் சபையில் நடந்தவற்றை எடுத்துச் சொன்னார்கள். மகனே, வருத்தப்படாதே. எப்போதும் பிறருக்கு கெடுதலை நினைக்கக்கூடாது. பிறருக்கு தீங்கு செய்யும் மனிதன் அதை தானே அனுபவிக்கிறான். உத்தமனைப் போல நீயும் இருக்க விரும்பினால் பகவானை வணங்கு. பகவானின் திருவடி தாமரைகளை பூஜித்துத்தான் வணங்கித்தான் பிரம்மதேவர் தம்முடைய பிரம்ம பதவியை அடைந்தார். தாத்தாவான ஸ்வயம்புவ மனுவும் பகவானை வணங்கியே இம்மை மறுமை பேறுகளையெல்லாம் அடைந்தார். அந்த மகாவிஷ்ணுவை நன்கு தியானி. அவரை தவிர வேறு யாரும் உன் வருத்தத்தை போக்க முடியாது என்று புலம்பினாள். தாயின் புலம்பலிலே ஒரு சத்தியம் தெரிந்தது. துருவன் மனதை திடமாக்கிக் கொண்டு 5 வயது சிறுவன் மனதை திடமாக்கிக் கொண்டு நகரத்தை விட்டு வெளியேறினான். இதை அறிந்த நாரதர் துருவனிடம் வந்து பேசி பார்க்கிறார். துருவனே, மிகப்பெரிய முனிவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் தவம் செய்தும் அந்த மகாவிஷ்ணுவை தரிசிக்க முடியவில்லை. அவ்வளவு கடினமானது. நீயோ சிறுவன். உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. காட்டில் பயங்கரமான மிருகங்களெல்லாம் உண்டு. அதை கண்டு நீ அஞ்சுவாய். நீ செல்ல வேண்டாம், திரும்பிவிடு, திரும்பிவிடு என்று பலமுறை எடுத்துச் சொன்னார். ஆனால் துருவனோ அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. குழந்தாய், தன்னை காட்டிலும் மேம்பட்டவனை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். தன்னை காட்டிலும் தாழ்ந்திருப்பவனை கண்டு இரக்கப்பட வேண்டும். தன்னை போன்று இருப்பவனை கண்டு அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும். இப்படி இருப்பவன் துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான் என்று நாரதர் எடுத்துரைக்கிறார். தீவிரமான மனோபாவத்தோடு வைராக்கியத்தோடு இருந்த துருவனின் மனதில் இந்த வார்த்தைகள் அசைக்கவில்லை. பாலகன்தான், ஆனால் அறிவு நிறைந்தவன் துருவன். பகவானே, தாங்கள் கருணை கொண்டு சாந்தி வழியை பற்றி எனக்கு எடுத்துரைத்தீர்கள். ஆனால் இந்த வழியை என் போன்றவர்கள் பின்பற்ற முடியாது. தாங்கள் என்னதான் சொன்னாலும் சத்திரியத்தன்மை அடைந்தவனான சிற்றன்னையின் சொல்லம்புகளால் பாதிக்கப்பட்டவன் நான். எனக்கு இந்த சாந்தி மார்க்கம் உகந்ததாகப்படவில்லை. என் விருப்பம் இறைவனை காண்பது மட்டும்தான் என்று உறுதியோடு எடுத்துச் சொன்னான். இவனை மாற்றுவது என்பது மிக கடினம் என்பதை நாரதர் உணர்ந்து கொண்டார். யமுனை கரையில் உள்ள மதுவனத்துக்கு போ. அவ்விடம் இறைவன் பகவான் உறையும் இடம். நீ முழு மனதோடு
நாராயணனை நினைத்துக்கொள். பகவானை தியானம் செய், உனக்கு நன்மை ஏற்படட்டும் என்று சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்று இந்த மந்திரத்தை துருவனுக்கு உபதேசித்தார். உபதேசித்த நாரதர் மீண்டும் ரோஷத்தையும் வைராக்கியத்தையும் விட மோட்சம் பெரிது என்பதை உணர்த்த இந்திரிய விஷயங்களில் பற்றுவிட்டவனாக மோட்சத்துக்காக அந்த பகவானை இடைவிடாது பக்தி செய்ய வேண்டும் என்றார். துருவனுடைய மனநிலையில் தான் கூறுவது எடுபடாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார் நாரத முனிவர். 5 வயது பாலகன் துருவன். இந்த வயதில் இவனிடம் இவ்வளவு வைராக்கியமா? வைராக்கியமாக பக்தி செலுத்தப் போகிறான் என்றால் அது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? துருவன் நாரதரை வலமாக வந்து வணங்கிவிட்டு மதுவனத்துக்கு புறப்பட்டான். நாரதரும் உத்தானபாதனிடம் வந்தார். காட்டில் அவர் மகனை பார்த்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அரசன் செய்த உபச்சாரங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டவராக மெல்ல கேட்கிறார். மன்னா, ஏன் உன்முகம் வாட்டமாக இருக்கிறது? ஏதோ சிந்தையோடு இருப்பது போல தெரிகிறதே, என்ன காரணம் என்று கேட்க உத்தானபாதர் வருத்தத்தோடு, பிரம்மரிஷியே, என் மகன் 5 வயது பாலகன், நல்ல அறிவாளி, நான் இரக்கமற்றவன். அந்த சின்னஞ்சிறு மகனையும் அவனை பெற்ற தாயையும் நான் பொருட்படுத்தாமல் இருந்துவிட்டேன். அவனை வருத்தப்படுத்தி விட்டேன். வருத்தம் தாங்காத அவன் காட்டில் இப்போது எங்கே அனாதையைப் போல் படுத்திருக்கிறானோ தெரியவில்லையே. நடந்து களைத்து போயிருப்பான், பசியில் வாடி போயிருப்பான். காட்டில் ஓநாய்கள் ஏதும் செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். அவன் என் மடியில் அமரத்தானே விரும்பினான். நான் வாரி எடுத்து அமர்த்தி கொண்டேனா? அதுவும் இல்லையே. இளையவள் பேசிய பேச்சுகளை கேட்டுக்கொண்டு இருந்தேனே. அழுதுகொண்டே போன மகனை பார்த்தும் மனைவியை மீற முடியாதவனாகி நின்றேனே. என்னை விட கொடியவன் யார் இருப்பார் என்று புலம்புகிறான் நாரதரிடம். நாரதரோ, மன்னனே, பகவானுடைய மகிமையை உணருங்கள். உமது மகன் பகவானால் காப்பாற்றப்படுவான். செய்ய முடியாத பெரும் செயலை செய்து உம்முடைய புகழையும் பரப்பிக்கொண்டு விரைவில் வந்து சேருவான் என்று சொல்லிவிட்டு நாரதர் கிளம்பிவிட்டார். யமுனை கரையை அடைந்த துருவன் யமுனையில் நீராடி மதுவனம் புகுந்து இறைவனை தியானிக்க ஆரம்பித்தான். முதல் 1 மாதம் தன் உடல்நிலையை அனுசரித்து கொண்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை விளாம்பழமும் இலந்தை பழங்களும் சாப்பிட்டான். 2வது மாதம் 6 நாட்களுக்கு ஒரு முறை உலர்ந்த புல், இலை முதலியவைகளை சாப்பிட்டான். 3வது மாதம் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை மட்டுமே அருந்தினான். 4வது மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மாத்திரம் உணவாக கொண்டு உயிர் வாழ்ந்தான். 5வது மாதம் அதுவும் அன்றி மூச்சடக்கி ஒற்றை காலால் தூண்போல அசைவற்று நின்றான். பரமாத்மாவை தியானம் செய்ய தொடங்கிவிட்டான். அவன் தன்னுடைய மனதில் பகவானை தவிர வேறு ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. துருவன் நிறந்த நிலையில் 3 உலகங்களும் நடுங்கின. ஒற்றை காலால் அழுத்தப்பட்டதால் பூமி ஒருபுறம் தாழ்ந்து தவத்தின் மகிமையால் தான். பூமி மட்டுமா தாழ்ந்தது? எல்லோருக்கும் மூச்சு திணறலே ஏற்பட்டு விட்டதாம். தேவர்களெல்லாம் பகவானை சரணடைந்தார்கள். உத்தானபாதன் மகன் துருவன் முழுமையாக என்னிடம் மனதை நிறுத்தியிருக்கின்ற காரணத்தால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். நான் இப்போது தவத்தில் இருக்கும் அவனை திருப்புகிறேன் என்று கருடன் மீது அமர்ந்து மதுவனம் வந்தார் பகவான். பகவானையே தரிசித்து கொண்டிருந்த துருவனுக்கு அந்த தோற்றம் மறைந்து விட்டது. விழிப்பு வந்து கண் திறந்து பார்த்தான். மனதில் தியானித்த அதே உருவம் தன் எதிரே நின்றது. ஒன்றும் ஓடவில்லை. வாய் திறக்க முயற்சிக்கிறான், பேச முயற்சிக்கிறான், வார்த்தைகள் வந்து விழவில்லை. பகவான் பார்க்கிறார். மகாவிஷ்ணு தம்முடைய சங்கினால் அவனது கன்னத்தை மெல்ல தடவினார். அந்த க்ஷணம், அந்த நிமிடத்தில் முழுமையான ஞானம் ஏற்பட்டு விட்டது துருவனுக்கு. துருவன் கற்காமலே அனைத்தும் கற்றறிந்தவனாக மாறிவிட்டான்.
பிரம்ம தத்துவமும் புரிந்தது. மகாவிஷ்ணுவின் பெருமைகளை கூறி புகழ்ந்தான். இப்பொழுது மகாவிஷ்ணு பேச ஆரம்பிக்கிறார். மன்னன் மகனே, உன் மனதில் ஏற்பட்ட விருப்பம் எதுவோ அது நிறைவேறும். உனக்கு நான் மிக உயர்ந்த இடத்தை தருகிறேன். நீ துருவ மண்டலமாக திகழ்வாய். நட்சத்திரங்களுடன் கூடிய தர்ம தேவதையும் அக்கினியும் கஷ்யபர் சுக்கிரர் முதலானவர்களும் வலமாக சுற்றி வரும் ஸ்தானம் அது என்றார். உன் தந்தை உன்னிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு வனத்துக்கு போன பிறகு 36,000 ஆண்டுகள் பூமியை நீ ஆழ்வாய். உன் சகோதரன் உத்தமன் வேட்டையில் இறப்பான். அவனையே நினைத்து கொண்டும் தேடிக்கொண்டும் அவன் தாயும் காட்டு தீயில் விழுவாள். நீ தர்மத்தை மூலமாக கொண்டு தட்சிணைகளுடன் கூடிய யாகங்கள் செய்வாய். அதன் மூலம் என்னை ஆராதிப்பாய் என்றார். நீ ரிஷி மண்டலத்துக்கும் அப்பாற்பட்ட இடத்து பதவியை நீ அடைவாய் என்று கூறிவிட்டு பகவான் மகாவிஷ்ணு மறைந்தார். எண்ணியதை எண்ணியபடியே அடைந்து விட்டான் துருவன். அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதா என்றால் இல்லை. சிற்றன்னையினுடைய சீற்ற சொல் அம்புகள் இப்போது அவனுக்கு அற்பமானதாக தோன்றியது. பகவானின் தரிசனம் கிடைத்தது, அனுக்கிரகமும் பெற்றான். மோட்சத்தை அடையாமல் போய்விட்டமே என்ற வருத்தம் ஏற்பட்டது அவனுக்கு. பின் வேதகோஷங்கள் முழங்க, வாத்தியங்களோடும் மந்திரிகள் உறவினர்கள் சூழ நாட்டை அடைந்தான். இறைவன் உரைத்ததன்படி 36,000 ஆண்டுகள் மண்ணுலகில் ஆட்சி செய்த துருவ மன்னன் தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு பத்ரிகாசிரமம் சென்று தியானத்தில் அமர்ந்தார். சுனந்தன் நந்தன் என்னும் 2 பேர் துருவன் அருகில் வந்தார்கள். அரசே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உமது முன்னோர்களாலும் மற்றவர்களாலும் அடையப்படாததும் உலகங்கள் போற்றத்தக்க அந்த பதவியை அடைய இப்போது நீங்கள் இந்த விமானத்தில் ஏற வேண்டும் என்று சொல்ல துருவன் விமானத்தில் ஏறினார். வேதவாத்திய முழக்கம் கேட்டது, கந்தர்வ கானமும் கேட்டன. புஷ்பமழை பொழிந்தது. துருவன் மனதில் நெருடல். தன் தாயை விட்டுவிட்டு தான் மட்டும் செல்வதா என்று இந்த எண்ணத்தை அறிந்த சுனந்தன் நந்தர்கள் முன்னால் வாகனத்தில் செல்கின்ற சுனீதியை காண்பித்தார்கள். துருவன் அழியா பெரும் பதவியை அடைந்தார். இறைவனையே மனதில் நினைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு இறுதி காலத்தில் விஷ்ணு பக்தர்கள் வந்துதான் அழைத்துச் செல்வார்கள் என்பது பண்டை கால முன்னோர்கள் சொல்வது வழக்கம். அதன்படியே இருவர் வந்து துருவனை அழைத்துச் சென்றார்கள். துருவனும் அழியா பெரும்புகளை அடைந்தார். பெரும் பதவியும் கிடைத்தது. இன்றும் துருவ நட்சத்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரிதத்தை காலையிலும் மாலையிலும் பக்தியோடு கேட்க வேண்டும். துருவன் அடைந்தது போலவே பகவான் மகாவிஷ்ணுவின் அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.